رب اغفر لي ولوالدي ولمن دخل بيتي مؤمنا وللمؤمنين والمؤمنات ولا. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் மார்க்கம் சார்ந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி. இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவர்களும் பொறுப்பாளர்களும் பெற்றோர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று மார்க்கம் சார்ந்த நம்முடைய பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்து அவர்களுடைய மார்க்க சிந்தனையை தொலைக்காட்சியிலும் சமூக ஊடகங்கள் வழியாகவும் பார்க்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சகோதரர்கள் தங்களுடைய மார்க்க சிந்தனையை மேம்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் 4 அணியினர் பங்கேற்க இருக்கிறார்கள். அந்த அணியினரை உங்களுக்கு நாம் அறிமுகப்படுத்துகின்றோம். அல்நூர் அணியின் பங்கு பெறக்கூடியவர்கள் உங்க பேர் சொல்லிங்க, எங்கிருந்து வர்றீங்க? முகமது மைதீன், ஜமீன் பல்லாவரம் கிளை, செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம். பையன் உங்க பேர்? இசான். கே யாஸ் அகமது, அஸ்தினாபுரம் கிளை, செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம். வெரி குட். காஜா மொஹிதீன், அஸ்தினாபுரம் கிளை, செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம். தயாரா இருக்கீங்க போட்டிக்கு? அல்மாயுதா அணியினர் உங்களை அறிமுகப்படுத்திங்க. முகமது அர்ஷத், தர்மபுரி அண்ணா நகர் கிளையிலிருந்து. பையன் பேர்? அருண் ரஷீத், தர்மபுரி அண்ணா நகர் கிளை. உங்க பேர்? உசாமா, சுல்தான்பேட், ஜாகிர் ஹுசேன் நகர், பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி. உங்க பேர்? சையத் அபு தாகிர், பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டை கிளை. அர்ராத் அணியினர் உங்களை அறிமுகப்படுத்திங்க. உமர் ஃபாரூக், காஞ்சிபுரம் மாவட்டம், நடுவீரப்பட்டி கிளை. மசீஹ் அவாஸ். முகமது ஃபயாஸ், வட சென்னை புதுப்பேட்டை கிளை. அல்லாராஃப் அணியினர் உங்களை அறிமுகப்படுத்திங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் சையத் முகமது, மணலி புது நகர்லேருந்து வரேன், சென்னை. சென்னை. தம்பி பேர்? என் பேர் முகமது அனஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். அப்துல் காதர், தருமபுரி மாவட்டம், நியூ காலனி கிளை. கிளை. நீங்க? எஸ் முகமது பர்கத், தருமபுரி மாவட்டம், நியூ காலனி கிளை. நியூ காலனி கிளை. ஓகே. இந்த சுற்றின் விதிமுறையெல்லாம் தெரியும்ல எல்லாரும்? உங்களுக்கு தெரியும். உங்களுக்கான முதல் சுற்று கேள்வி அல்நூர் அணியினருக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதில் அளிச்சீங்க அப்படின்னாக்க 50 மதிப்பெண் உங்களுக்கு கிடைக்கும். வானவர்கள் லூது நபியின் சமுதாயத்தை அழிக்க வருவதற்கு முன் எந்த நபியிடம் சென்றார்கள்? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆன்சர்: ஏ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். டைம் ஸ்டார்ட். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஆப்ஷன் டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? தவறான பதில் சொன்னால் மதிப்பெண் கிடைக்காது. கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி, டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 29வது அத்தியாயம் 31வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த அல்மாயுதா அணிக்கான கேள்வி ஸ்கிரீன்ல வருது பாருங்க. உங்களுக்கான கேள்வி: அல்லாஹு திருமறையில் எந்த வீடு மிகவும் பலவீனமான வீடு என்று கூறுகின்றான்? ஏ சிலந்தியின் வீடு, பி பறவையின் வீடு, சி குடிசை வீடு, டி ஓட்டு வீடு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஏ சிலந்தி வீடு. ஏ சிலந்தி வீடு. கன்ஃபார்மா? மசூரா பண்ணிக்கங்க, உங்களோட அணியில கேட்டுக்குங்க. கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, ஏ சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். அவர்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கிறது. அடுத்ததாக அர்ராத் அணியினருக்கான கேள்வி: பனு சாயிதா குலத்தை சார்ந்த சாத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்த தாயாருக்காக எந்த தோட்டத்தை தர்மம் செய்தார்கள்? ஏ பேரிச்ச தோட்டம், பி பைருஹா தோட்டம், சி மிக்ராப் தோட்டம், டி அக்ராப் தோட்டம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். மிக்ராப் தோட்டம். சி அக்ராப் தோட்டமா? கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? டைம் இருக்கு, இன்னும் 12 செகண்ட் இருக்கு. மிக்ராப் தோட்டம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். சி மிக்ராப் தோட்டமா? கம்ப்யூட்டர் ஜி, சி சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லி 50 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது அல் அராஃப் அணியினருக்கான கேள்வி:
காஃபின் மாலிக்கே நற்செய்தி பெற்றுக்கொள்க என்று கூறப்பட்டவுடன் முஹாஜிர்களில் எந்த நபி தோழர் எழுந்து வந்து தனது அன்பை வெளிப்படுத்தினார்? ஏ உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, பி உமைர் பின் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சி தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு, டி அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? டைம் இருக்கு, யோசிச்சுங்க. இன்னும் 8 செகண்ட் இருக்கு. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4418வது ஹதீஸாக இது இடம்பெற்றிருக்கிறது. முதல் சுற்று மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அனைத்து அணியினரும் சரியான பதிலை சொல்லி முழுமையான மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. இஸ்லாமிய இனிய குடும்பத்தின் 2வது சுற்றுக்கான முதல் கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. இந்த கேள்விக்கு 75 மதிப்பெண்கள் வழங்கப்படும். இந்த முதல் கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு. நீங்கள் மன்னரைகளை சந்திக்கும் வரை ஒருவருக்கொருவர் டேஸ் கொள்வது உங்களை திசை திருப்பி விட்டது. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். கேள்வி நல்லா பார்த்துக்கங்க. நீங்கள் மன்னரை சந்திக்கும் வரை ஒருவருக்கொருவர் டேஸ் கொள்வது உங்களை திசை திருப்பி விட்டது. சரியான பதிலை சொன்னால் உங்களுக்கு 75 மதிப்பெண்கள் கிடைக்கும். மசூரா செஞ்சுக்கலாம். படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய உபதேசங்கள்ல பயான்ல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. தெரியல அப்படின்னா அந்த கொஸ்டின் அடுத்தவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும். சொல்லலாம். டைம் இருக்கு. பொறாமை கொள்வது. பொறாமை கொள்வது. கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா? செல்வத்தை பெருக்கிக் கொள்வது என்பது சரியான பதில். நீங்கள் மன்னர்களை சந்திக்கும் வரை ஒருவருக்கொருவர் செல்வத்தை பெருக்கிக் கொள்வது உங்களை திசை திருப்பி விட்டது என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கு மதிப்பெண் இல்லை. அடுத்த கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக, ஃபில்லிங் தி பிளாக்ஸ். யாருக்கு இந்த கேள்வி செல்கிறது என்று சொன்னால் அல்நூர் அணியினருக்காக இந்த கேள்வி செல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அதற்கு டேஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அதற்கு டேஸ். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். 17 செகண்ட் தான் இருக்கு. பதில் சொல்லலாம். இல்லை என்றால் டைம் முடிய போகுது. அதற்கு அவர் எண்ணெய் தேய்த்து தலை வாரி கொள்ளட்டும்னு வருது. எண்ணெய் தேய்த்து தடைவாரிக் கொள்ளவும் என்று கூறினார்கள் அப்படின்னு பாப்போமா? கம்ப்யூட்டர் ஜி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் யாருக்கு முடி இருக்கிறதோ அவர் அதற்கு மதிப்பளிக்கட்டும் என்பதுதான் சரியான பதில். தவறான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். மதிப்பெண்ணை நீங்கள் பெறவில்லை. அடுத்த கேள்வி, கோடிட்ட இடங்களை நிரப்புக. யாருக்கு அவரது டேஸ் கனத்து விட்டதோ அவர் திருப்தி அடைந்த வாழ்வில் இருப்பார். டைம் ஸ்டார்ட். உங்களுக்கு 22 வினாடிகள் இருக்கிறது. சொல்லலாம். நற்செயல்கள். யாருக்கு அவரது நற்செயல் கனத்து விட்டதோ அவர் திருப்தி அடைந்த வாழ்வில் இருப்பார். பாப்போமா? சரியான பதில் நற்செயலா? கம்ப்யூட்டர் ஜி, நன்மையின் எடைகள் கனத்து விட்டதோ அவர் திருப்தி அடைந்த வாழ்வில் இருப்பார் என்பதுதான் சரியான பதில். உங்களுக்கான மதிப்பெண் கிடைக்கவில்லை. அடுத்த வாய்ப்புல பார்ப்போம். அடுத்ததாக 4வது கேள்வி, அர்ராத் அணியினருக்கு. அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான், டேஸ் வெறுக்கிறான். கம்ப்யூட்டர் டைம் ஸ்டார்ட். 25 வினாடிகள் இருக்கிறது. கொட்டாவி. கொட்டாவி. பாப்போமா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலை சொல்லி மதிப்பெண்ணை வருகிறது அர்ராத் அணியினர். அடுத்த கேள்வி, கோடிட்ட இடங்கள், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் சுற்றில் 3 அணியினர் மதிப்பெண் பெறாத நிலையில் அர்ராத் அணியினர் மதிப்பெண்களை பெறுகிறார்கள். 3வது சுற்று. அடுத்த சுற்று பதிலும் எழுத்தும். உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கப்படும்.
அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லி அந்த பதில் அந்த இருக்கக்கூடிய எழுத்துக்களில் இருக்கிறது, அதை கொண்டு வந்து இந்த டேபிளில் சரியாக எழுத்துக்களை வைக்க வேண்டும். ஓகேவா? மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய இனிய குடும்பம் நிகழ்ச்சியில் மூன்றாவது சுற்று. அந்த மூன்றாவது சுற்றின் முதல் கேள்வி அன்னூர் அணியினருக்கு வழங்கப்படுகிறது. உங்களுக்கான கேள்வி, உணவு தட்டு என்ற பெயர் கொண்ட அத்தியாயம் எது? ஏ ஹூத், பி அல் மாயிதா, சி தாஹா, பி அர்ராத். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். பி அல் மாயிதா. பி அல் மாயிதா சரியான பதிலா? கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணிடலாம். இதை நீங்க சொன்னதுக்கு பிறகு அந்த எழுத்துக்களை இணைத்து வைக்க வேண்டும். பாப்பா கம்ப்யூட்டர் ஜி, அல் மாயிதா சரியான பதிலா? அல் மாயிதா என்பது சரியான பதில். இந்த எழுத்துக்களை நீங்கள் கோர்க்க வேண்டும். வாங்க 2 பேர் வாங்கலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். அல் மாயிதா என்கின்ற எழுத்துக்களை நீங்கள் சரியாக எடுத்து வைக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு 50 மதிப்பெண் வழங்கப்படும். ஒவ்வொரு எழுத்துக்களாக கொண்டு வந்து வைக்கலாம். கம்ப்யூட்டர் ஜி, டைம் ஸ்டார்ட். இன்னும் 10 வினாடிகள் தான் இருக்கிறது. அல் மாயிதா டைம் முடிய போகுது. அல் மாயிதா என்கின்ற இன்னும் 2 செகண்ட் தான் இருக்குது. டைம் முடிந்து விட்டது, நேரம் முடிந்து விட்டது. சரியா செட் பண்ணீங்களா? என்ன பண்ணிருக்கீங்க பாப்பமா? அல் மாயிதா சரியா தானே செட் பண்ணிருக்கீங்க? அல் மாயிதா என்பதை சரியாக அந்த குறித்த நேரத்தில் அவர்கள் அந்த எழுத்துக்களை சேர்த்து விட்டதால் முழுமையான மதிப்பெண்களை பெறுகிறார்கள். உணவு தட்டு என்ற பெயர் கொண்ட அத்தியாயம் எது என்று கேட்டபோது அல் மாயிதா என்ற சரியான பதிலை சொல்லி அந்த எழுத்துக்களை சரியாக அவர்கள் எடுத்து வைத்ததால் 100 மதிப்பெண்களை அன்னூர் அணியினர் பெறுகிறார்கள். அடுத்த கேள்வி, மூன்றாவது சுற்று, பதிலும் எழுத்தும் என்ற சுற்றின் 2வது கேள்வி அல் மாயிதா அணியினருக்கு. பிஸ்மில்லா என தொடங்காத அத்தியாயம் எது? அத்தலாக், பி அர்-ரும், சி பனு இஸ்ராயில், டி அத்தௌபா. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆப்ஷன் டி அத்தௌபா. ஆப்ஷன் டி அத்தௌபா கன்ஃபார்மா? அஸ்ரா பண்ணிங்க, சவரல்ட்ட கேட்டுங்க. தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? கன்ஃபார்ம் தானா? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி கான்பிடண்டா இருக்கிறாங்க. அத்தௌபா என்பது சரியான பதில். பிஸ்மில்லா என தொடங்காத அத்தியாயம் எது? அத்தௌபா. உங்களுக்கான எழுத்துக்கள் சேர்க்கக்கூடிய டைம் ஸ்டார்ட். வரலாம். அத்தௌபா. சரி, 2 பேர் நிக்கலாம். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். கம்ப்யூட்டர் ஜி. இன்னும் 37 செகண்ட் இருக்கு. பிஸ்மில்லா என தொடங்காத அத்தியாயம் எது என்ற கேள்விக்கு அத்தௌபா என்கின்ற பதிலை சரியாக சொல்லியிருக்கிறார்கள். எழுத்துக்களை சேர்ப்பதில் இன்னும் 18 வினாடிகளே இருக்கிறது. டைம் முடிய போது. கம்ப்யூட்டர் ஜி இன்னும் 5 வினாடிகள். 5 வினாடிகள். 3 2 செட் பண்ணாலா? கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பாப்பா சரியாக எழுத்துக்களை வைத்து விட்டார்கள். அல் மாயிதா அணியினர் முழுமையான மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பதில் சொன்னதற்காகவும் எழுத்துக்களை சரியாக வைத்ததற்காகவும் முழுமையான மதிப்பெண்களை பெறுகிறார்கள். பதிலும் எழுத்தும் மூன்றாவது சுற்றின் 3வது கேள்வி அல் அராஃப் அணியினருக்கு. மீன் விழுங்கிய நபியின் பெயரில் உள்ள அத்தியாயம் எது? ஏ யூனுஸ், பி யூசுப், சி முகமது, டி மத்தா. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்.
மீன் விழுங்கிய நபியின் பெயரில் உள்ள அத்தியாயம் எது? ஆப்ஷன் ஏ யூனுஸ். ஆப்ஷன் ஏ யூனுஸ். கன்ஃபார்மா? டைம் இருக்கு, 14 செகண்ட் இருக்கு. கன்ஃபார்ம். தப்பா பதில் சொன்னீங்கன்னா நீங்க தான் கொஞ்சம் நல்லா பதில் சொன்னீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. கன்ஃபார்ம். கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதிலா யூனுஸ்? சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். அடுத்தது எழுத்துக்களை சேர்க்கக்கூடிய மதிப்பெண்ணை பெறுகிறீர்களா பாப்போமா? வாங்க, 2 பேரும் நின்னுங்க. உங்களுக்கு டைம் சொன்னதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் ஸ்டார்ட். மீன் விழுங்கிய நபியின் பெயரில் உள்ள அத்தியாயம் எது? யூனுஸ் என்ற சரியான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இன்னும் 32 வினாடிகளில் எழுத்துக்களை அவர்கள் சேர்க்க வேண்டும். சேர்த்துட்டாங்களா தம்பி? சரியாக அந்த எழுத்துக்களை சேர்த்து விட்டார்கள். பதில் அளித்ததற்காகவும் எழுத்துக்களை சேர்த்ததற்காகவும் மொத்தம் 100 மதிப்பெண்களை அல் அராஃப் அணியினர் பெறுகின்றனர். அல்ஹம்துலில்லாஹ். வாங்க, 3வது சுற்றின் 4வது கேள்வி. இந்த கேள்வி அர்ராத் அணியினருக்கு செல்கிறது. உங்களுக்கான கேள்வி, ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது? அஷூரா, லூத், ஹூத், லுக்மான். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது? அஷூரா, லூத், ஹூத், லுக்மான். 19 வினாடிகள் இருக்கிறது. ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது? லூத். லூத். கன்ஃபார்மா? உன் பேர் என்ன? ஃபவாஸ். கன்ஃபார்மா தெரியுமா உனக்கு? லாக் பண்ணிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, லூத் என்பது சரியான பதிலா? தவறான பதிலா? யோசிச்சு சொல்லியிருக்கலாம் தானே? அவசரப்பட்டமா? யார் சொன்னா உங்க டீம்ல லூதுன்னு? எல்லாரும் சொன்னாங்க நீ ஹூதுன்ட்ட. எல்லாரும் என்ன சொன்னாங்க? லூதுன்னு தான் சொன்னாங்க. நீனும் அதான் சொல்லிட்ட, அப்படித்தானே? அசூரா நீ சொன்ன, நீயும் தப்பா சொல்லிட்ட, அப்படித்தானே? சரி, தப்பா சொன்னா மதிப்பெண் இல்ல. முடிஞ்சா? அப்ப 3வது சுற்றின் 3 அணியினர் மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். அர்ராத் அணியினர் மட்டும் மதிப்பெண் பெறவில்லை. ஹூது என்பதுதான் சரியான பதில். அந்த பதில நீங்க குறிப்பிட்ட வினாடியில் எழுத்துக்களை தொகுத்தால் 50 மதிப்பெண் கிடைக்கும். பாப்போமா? யார் வரா? வாங்க, சீக்கிரம் வாங்க. லைட்டை தள்ளிடாம சீக்கிரம் வாங்க, டக்கு வாங்க, நில்லுங்க. டைம் ஸ்டார்ட். முப்பத்தி 7 வினாடிகள். சரி பண்ணியாச்சா? சரி, ஓகே. ஆது சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட நபியின் பெயர் கொண்ட அத்தியாயம் எது? ஹூத் என்பது சரியான பதில். ஆனால் பதிலை தவறாக சொன்னீர்கள். ஆனால் எழுத்துக்களை சரியான நேரத்தில் நீங்கள் அடுக்கியதால் உங்களுக்கு 50 மதிப்பெண் கிடைக்கிறது. வரலாம். 3வது சுற்றில் மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருந்த இந்த 3வது சுற்றில் 4 அணியில் 3 அணியினர் முழு மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். 1 அணியினர் மட்டும் 50 மதிப்பெண்ணை பெறுகிறார்கள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் இஸ்லாமிய இனிய குடும்பம் இந்த நிகழ்ச்சியின் 4வது சுற்று எனக்கு நானே என்ற சுற்று. இதுல ரொம்ப கடினமான கேள்வி, மிக இலகுவான கேள்வி, நடுத்தரமான கேள்வி, இந்த 3 கேள்விகள் இருக்கும். இதுல கேள்வியை எந்த கேள்வி என்பதை அந்த அணியினரே தேர்வு செய்வார்கள். அந்த முதல் கேள்வியை தேர்வு செய்வதற்கு யாருக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது என்று சொன்னால் அல்மாயிதா இணையினர். இந்த சக்கரத்தை நீங்க சொல்லலாம். இதுல ஹார்டான கொஸ்டின் இருக்கு, மீடியமான கொஸ்டின் இருக்கு, ஈஸியான கொஸ்டின் இருக்கு. எதை தேர்ந்தெடுக்கிறீங்க பார்த்தலாமா? சுத்தலாம். ஹார்டான கொஸ்டினை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. பாத்துருவோமா அவங்களுக்கான ஹார்டான கொஸ்டின் என்னன்ட்டு? இதற்கு அவங்க பதில் சொன்னால் 100 மதிப்பெண்கள் கிடைக்கும். கம்ப்யூட்டர் ஜி, அவங்களுக்கான கேள்வி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மகர்கொடையாக எத்தனை ஆண்டுகள் வேலை செய்தார்கள்? உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். ஏ 8 ஆண்டுகள், பி 7 ஆண்டுகள், சி 2 ஆண்டுகள், டி 5 ஆண்டுகள். டைம் ஸ்டார்ட்.
8 ஆண்டுகள். 8 ஆண்டுகள் கன்ஃபார்மா? இன்னும் 40 செகண்ட் இருக்கு. கடினமான கேள்வி. சரியான பதிலை சொன்னால் எவ்வளவு மதிப்பெண்? 100 மதிப்பெண் கிடைக்கும். 7 ஆண்டுகள். நல்லா சிந்திச்சுங்க. சில நேரத்துல நல்ல பதிலாக இருந்திருக்கும், சரியா கூட பதில் சொல்லி இருக்கலாம். 8. 8 7 8 19 செகண்ட் இருக்கு. ஏ. ஆப்ஷன் ஏ 8 ஆண்டுகள். ரெண்டு பேரும் ஓகே தானா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி 8 ஆண்டுகள் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் அல் குர்ஆனில் 28வது அத்தியாயம் 27 மற்றும் 28வது வசனத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு நானே சுற்றின் இரண்டாவது அணியாக அல்நூர் அணியினர் தங்களுக்கான கேள்வியை தேர்வு செய்கிறார்கள். ரொம்ப ஸ்பீடா சுத்திரீங்க. ஹார்டா வரணுமா ஈஸியா வரணுமா? ஈஸியா வரணும். பாத்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி ஈஸியா ஹார்டா? உங்களுக்கு மீடியம். பாத்துருவோமா? அன்னூர் அணியினருக்கான மீடியமான கொஸ்டின் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒட்டகம் திருடப்பட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டு சலாமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளை விரட்டி கொண்டு செல்லும் போது எதிரிகள் எத்தனை சால்வைகளை விட்டு சென்றார்கள்? 50 சால்வைகள், பி 30 சால்வைகள், சி 20 சால்வைகள், டி 40 சால்வைகள். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். பி 30 சால்வைகள். பி 30 சால்வைகள். டைம் இருக்கு, 39 செகண்ட் இருக்கு. கொஸ்டின் நல்லா பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகம் திருடப்பட்டது என்ற செய்தியை கேள்விப்பட்டு சலாமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அவர்கள் எதிரிகளை விரட்டி கொண்டு செல்லும் போது எதிரிகள் எத்தனை சால்வைகளை விட்டு சென்றார்கள்? அவர் துரத்திட்டு போகும்போது அவங்க 30 சால்வை வச்சுட்டு போயிடுவாங்க. 30 சால்வை தான் அது. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். மற்றவங்கள்ட்ட மசூரா பண்ணிக்கிட்டீங்களா? பரவாயில்லையா? 4 பேரும் ஓகே தானா? கம்ப்யூட்டர் ஜி 30 என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 4194வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி எனக்கு நானே என்ற சுற்றில் அடுத்த கேள்வியை தேர்ந்தெடுக்க வருகிறார்கள் அல் அராஃப் அணியினர். வாங்க. கொஸ்டின் ஈஸியா வரணுமா டஃபா வரணுமா? டஃபா கொஸ்டின் வந்தா ஈஸியா பதில் சொல்லுவாங்க. பாத்துருவோமா? கம்ப்யூட்டர் ஜி ஹார்டான கொஸ்டின், ஹார்டான கொஸ்டினை போடுங்க பார்ப்போம். அல் அராஃப் அணி எந்த போருக்கு பிறகு முஹாஜிர்கள் அன்சாரிகளின் மணிகாக்களை இரவலாக பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்பளிப்பு செய்த பேரித்தம் தோட்டங்களை அவர்களிடமே திருப்பி கொடுத்தார்கள்? மக்கா வெற்றி, பி கைபர், சி தாத்தூர் ரிகா, டி உஹத். உங்களுக்கான டைம் ஸ்டார்ட். எந்த போருக்கு பிறகு முஹாஜிர்கள் அன்சாரிகளின் மணிகாக்களை அவர்களிடமே திருப்பி கொடுத்தார்கள்? தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? டைம் இருக்கு 24. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. கொஸ்டின் என்னன்னு சொல்லுங்க. தெரியுதா? தாத்தூர் ரிகா. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தாதூர் ரிகா. பார்த்தலாமா? கம்ப்யூட்டர் ஜி கைபர் என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் 2630வது ஹதீஸாக புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. எனக்கு நானே சுற்றின் கேள்வியை தேர்ந்தெடுக்க வருகிறார்கள் அர்ராத் அத்தியாயத்தில். ஹார்டு. எல்லாருமே ரொம்ப ஹார்டான கொஸ்டினை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல அர்ராத் அணியினரும் ஹார்டான கொஸ்டினை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் ஜி அவங்களுக்கான கேள்விகளில் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு மகர் தொகை கொடுத்தார்கள்? ஒரு பேரிச்சம் கொட்டை எடைக்கு தங்கம், பி 1 பவுன், சி 2 கிராம் தங்க நகை, 3 வெள்ளி நகை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட்.
அப்துல் ரஹ்மான். ஒரு பேரிட்ட பல கொட்டை எடைக்கு தங்கம். கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். மகர் கொடுத்து தான் திருமணம் செய்யணும். இதுவெல்லாம் ஆதாரமான செய்திகள். கரெக்ட் தானே? இந்த செய்தியில நமக்கு பதில் தெரிஞ்சாலும் மகர் கொடுக்க வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறது தான் மார்க்கம் சொல்லக்கூடிய வழிமுறை. அதைத்தான் நபிகளார் உபதேசமா சொன்னாங்க, தோழர்கள் பின்பற்றினார்கள். அவ மகர் கொடுத்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும். சரிதானே? பாத்துருவோமா? ஏ என்பது சரியான பதிலா? ஏ என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் புகாரியில் 2048வது செய்தியாகவும் 2049வது செய்தியாகவும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த 4வது சுற்றில் 4 அணியினரில் 3 அணியினர் சரியான பதிலை சொல்லி மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அல் அராஃப் அணியினர் மட்டும் தவறான பதிலை சொல்லி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய மதிப்பெண் என்னன்னு பார்த்தரலாமா? அல்நூர் அணியினர் 250 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அல்மாய்தா அணியினர் 250 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அர்ராது அணியினர் 275 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அல் அராஃப் அணியினர் 150 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். இதுவரை முடிந்த 4 சுற்றுகளில் அர்ராது அணியினர் முதன்மையாக இருக்கிறார்கள். அடுத்த சுற்றுக்கு போலாமா? அடுத்த சுற்று 5வது சுற்று, நானா நீயா சுற்று. ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கப்படும். அந்த கேள்விக்கு விடை தெரிந்தால் உடனடியாக உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பரிசரை உடனே அழுத்த வேண்டும். யார் முதலில் அழுத்துகிறார்களோ அவர்களுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படும். தயாரா இருக்கீங்களா? எல்லாரும் போயிடலாமா? கம்ப்யூட்டர் ஜி, 5வது சுற்றுக்கான 100 மதிப்பெண்கான கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் எந்த நேரத்தில் முஸ்லிம்களின் காரியம் குறித்து ஆலோசனை செய்தார்கள்? காலை, பி மதியம், மாலை, டி இரவு. அல் அராஃப் அணியினர் பதில் சொல்லலாம். 44 செகண்ட். ஆப்ஷன் ஏ காலை. ஏ காலை. உங்களுக்கு கேள்வி என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அவர்களும் எந்த நேரத்தில் முஸ்லிம்களின் காரியம் குறித்து ஆலோசனை செய்தார்கள் கேட்டிருக்கிறோம். ஏங்கிற பதில் சொல்லிருக்கீங்க. கம்ப்யூட்டர் ஜி, ஏ சரியா? ஏ என்பது தவறான பதில். இரவு என்பதுதான் சரியான பதில். இதற்கான ஆதாரம் அகமதுல 173வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நானானியா சுற்றின் 2வது கேள்வி. முதல் வரிசையில் இருப்பவருக்கு எத்தனை முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்? யார் பதில் சொல்றா? யாரு? ஏ. 2வது நீங்க முதல் சொல்லலாம். ஏ 2 முறை, டைம் ஸ்டார்ட். பி 4 முறை, சி 5 முறை, டி 3 முறை. முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு எத்தனை முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள்? பி 4 முறை. பி 4 முறை. 4 முறை கன்ஃபார்மா? 4 முறை. தவறான விடை சொன்னால் மதிப்பெண் போகாதுங்கிற தைரியத்தில் சொல்லாதீங்க. டைம் முடிய போகுது. டைம் முடிய போகுது. அடுத்த முறை 5 முறை. 5 முறை. கம்ப்யூட்டர் ஜி, லாக் வெயிட். பதில் சரியா தவறா? தவறான பதில். இந்த வாய்ப்பை அடுத்ததாக பெறுகிறார்கள் அர்ராத் அணியினர். 4 முறைங்கிற தவற சொல்லியிருக்காங்க. 3 முறை இல்ல, எதுங்கிறது சரியா சொல்லலாம். டி 3 முறை. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். இதுல நீங்க பதில் சொன்னா உங்களுக்கு 100 மதிப்பெண். கன்ஃபார்மா? லாக் பண்ணிடலாமா? தவறான பதில் சொன்னா மதிப்பெண் எடுத்துருவோம். பரவாயில்லையா? கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி, 3 முறை என்பது சரியான பதில். இதற்கு ஆதாரம் அகமதுல 17191வது ஹதீஸாகவும் 17202வது ஹதீஸாகவும் இடம்பெற்றிருக்கிறது. சரிதானே? 3 முறை அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். மிக விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கக்கூடிய நானா நீயா சுற்றின் அடுத்த கேள்வி. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இறந்த பிறகு எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமணம் முடித்தார்கள்? ஏ 4 ஆண்டுகள், பி 3 ஆண்டுகள், சி 5 ஆண்டுகள், டி 2 ஆண்டுகள். டைம் ஸ்டார்ட். யார் எடுக்கிறா? சரியான பதிலை சொல்லவில்லை என்று சொன்னால் மதிப்பெண் போய்விடும். சொல்லுங்க. பி 3 ஆண்டுகள். சி பி 3 ஆண்டுகள். பி 3 ஆண்டுகள். கன்ஃபார்மா? படிச்சிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா?
மசூரா பண்ணீங்க, டைம் இருக்கு 27 செகண்ட். லாக் பண்ணிடலாமா? சகோதரர் கேட்கலாமே, டவுட்டா இருக்கு உங்களுக்கு? 3 ஆண்டுகள். கமிட்டர் ஜி 3 ஆண்டுகள்ங்கிறதுல கன்ஃபார்மா இருக்காங்க அல்மாயிதா அணியினர். 3 ஆண்டுகள் என்பது சரியான பதில். இதற்கான ஆதாரம் பைஹக்கியில் 13,526வது ஹதீஸாகவும் அகமதில் 24,587வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. 100 மதிப்பெண்களை நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த சுற்றின் இறுதி கேள்வி, முன்வரிசையில் உள்ளவர்கள் மீது யார் யார் ஸலவாத்து கூறுகின்றனர்? ஏ அல்லாஹ்வும் இறை தூதரும், பி மலக்குமார்களும் இறை தூதர்களும், சி அல்லாஹ்வும் மலக்குமார்களும், டி நல்லடியார்களும் மலக்குமார்களும். அல்நூறினர் ஃபர்ஸ்ட். பி மலக்குமார்களும் இறை தூதர்களும். பி மலக்குமார்களும் இறை தூதர்களும். தவறான பதில் சொன்னால் 50 மதிப்பெண் போய்விடும். டைம் இருக்கு. கம்ப்யூட்டர் 29 செகண்ட் இருக்கு. முன்வரிசையில் உள்ளவர்கள் மீது யார் யார் ஸலவாத்து கூறுகிறார்கள்? ஏ அல்லாஹ்வும் இறை தூதரும், பி மலக்குமார்களும் இறை தூதர்களும், பி இறை மலைக்குமார்களும் இறை தூதர்களும். கன்ஃபார்மா? கம்ப்யூட்டர் ஜி பி கன்ஃபார்மா? பி தவறான விடை. அடுத்த வாய்ப்பு சொல்லுங்க. அல் அராஃப் அணியினர். ஆப்ஷன் டி. டி நல்லடியார்களும் மலக்குமார்களும். பார்த்தலாமா? தவறான பதில். சரியான பதில் அல்லாஹ்வும் மலக்குமார்களும் என்பதுதான் சரியான பதில். இது அகமதில் 18,539வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.